ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்னோடய ஹோல் ஹவுஸ்க்கு யூஸ் பண்ணுற க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ப்ரில் அப்புறம் விம், இது ரெண்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். சில பேருக்கு இது கட்டுப்படி ஆகாது. பிகாஸ் சில பேர் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எங்கள் அம்மாலாம் எங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இது பார்த்தா அது சீக்கிரமாக காலி பண்ணிவிடுவாங்க. பட் எனக்கு சோப் யூஸ் பண்ணுறது எனக்கு செட் ஆகலை. இது ரொம்பவே எனக்கு பர்சனலாக நல்லா இருந்துச்சு. சில பாத்திரம் கழுவ வெள்ளை வெள்ளையாக பூத்து போகும். ஸோ அந்த மாதிரிலாம் போகாமல் இருக்குது. இதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சில பேர் இந்த ஜெல்லை அப்படியே யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பாஞ்சில் யூஸ் பண்ணி. சில பேர் வாட்டர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நான் பார்த்திங்கன்னா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு காலின். இது நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் நான் க்ளீன் பண்ணுறேன். இன்சைடும் சரி அவுட் சைடும் சரி அதுக்கு யூஸ் பண்ணுவேன். டேபிளுக்கு யூஸ் பண்ணுவேன். என்னோடய ஸ்டவ் ரொம்ப டஸ்ட்டாக இருந்தால் மட்டும் இதை வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா நானே ஒரு லிக்விட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படின்னா விம் ஒரு 2 ட்ராப்ஸ் எடுத்துப்பேன். விம் அப்படி இல்லைனா ப்ரில், அதில் 2 ட்ராப்ஸ் ப்ளெயின் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நான் போட்டு வச்சு நான் அதை ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணுவேன். மற்ற நேரத்தில் நான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ளெயின் வாட்டர் மட்டுமே தான் யூஸ் பண்ணுவேன். எப்போவாவது ஆயில் ஸ்டெயின் இருந்தால் மட்டும்தான் நான் இந்த மாதிரி லிக்விட் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப அதிகமான ஆயில் ஸ்டெயின் இருந்துச்சுன்னா காலின் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப நான் ரேர் கேஸில் யூஸ் பண்ணுறதுனால இது எனக்கு ரொம்ப நாள் வரும். ஏற்கனவே பெரிய ஒரு பாட்டில் வச்சுருக்கேன். அதில் இந்த சின்ன பாட்டிலுக்கு நான் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா சடனாக எடுத்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன ஸ்ப்ரே பாட்டிலுக்கு தான் கன்வீனியண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நைசால். இது நான் ஃப்ளோர் மாப் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் நான் மாப் பண்ணுறேன்னா மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக ஒரு லிட் மட்டும் எடுத்துக்கிட்டு அது கூட மஞ்சள் அப்புறம் சூடம் இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. அதுவுமே ரொம்ப நேரத்துக்கு ஸ்மெல் எனக்கு இருக்காது. ஒரு 1 or 2 hour தான் இருக்கும். இதுவுமே அதே மாதிரி தான். ஸ்மெல் எனி டைம் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. நம்ம மாப் பண்ண கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும்தான் ஸ்மெல் இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட் வச்சு நான் பண்ணுவேன். என்னோடய வீடு 1 BHK. ஸோ அதுக்கு ஒரு 2 மூடியே போதுமானதாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் மாப் பண்ணிப்பேன். இதில் நிறைய ஃப்ளேவர் இருக்கும். நான் ஒரு 2 ஃப்ளேவர் கிட்ட வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. இது மட்டும்தான் கொஞ்சம் மைல்டாக இருக்கும், இந்த லெமன் ஃப்ளேவர். ஸோ இது மட்டும்தான் நான் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வாஷிங் லிக்விட் பார்க்கலாம். இதுக்கு நான் சர்ஃப் எக்ஸல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னே நான் ஏரியல் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அது எனக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. நான் என்ன தான் ஒரு 3 லிட்ஸ் கிட்ட போட்டாலுமே ஸ்டைன் எல்லாம் அப்படியே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பளிச்சுன்னு இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகலை. ஸோ அதனால் நான் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது நல்ல ஒரு பெரிய பேக்கெட் நான் வாங்கியிருக்கேன். அதுலேருந்து சின்ன பாட்டிலில் நான் ரீஃபில் பண்ணிப்பேன். சின்ன பாட்டிலோட இந்த மாதிரி பெருசாக வாங்கும்போது நமக்கு அமௌண்ட் சேவ் ஆகும். ஸோ அதனால் நான் பெருசாக 2 வாங்கி நான் வச்சுட்டேன். அதுலேருந்து இதில் சின்ன பாட்டிலில் ஃபில் பண்ணிப்பேன். பிகாஸ் நம்ம அப்போ தான் லிட் வச்சு நம்ம கரெக்டாக வாஷிங் மிஷினில் நம்ம போர் பண்ண முடியும். சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பவுடர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. என்னோடய வாஷிங் மிஷின் ஆட்டோமேட்டிக் கிடையாது. ட்ரையர் தனியாக இருக்கும், வாஷிங் தனியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு க்ளோத்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்மெல்க்கு பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுறேன். இதில் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன், பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லாயிருக்கும். பிளாக் மட்டும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியாக இருந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்மெல்லு. ஸோ அதனால் அந்த பிளாக் மட்டும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த 2 தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும், மைல்டாக இருக்கும். நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ வாஷிங் மிஷினில் லாஸ்ட் 15 மினிட்ஸ் இருக்குல்ல, அந்த டைமில் தான் நான் ஒரு லிட்டு நான் ஊற்றுவேன். பிகாஸ் ஸ்டார்டிங்லேயே நான் போட்டுட்டேன் அப்படின்னா ஸ்மெல் அந்தளவுக்கு இல்லை. லாஸ்ட்டு 15 மினிட்ஸுக்கு மட்டும் பண்ணுவேன். சில பேர் பார்த்திங்கன்னா அகெயின் வாட்டர் ஃபில் பண்ணி அலசி காய போடுறவங்களும் இருப்பாங்க. நான் இந்த ட்ரிக் தான் யூஸ் பண்ணுவேன். லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஹார்பிக் தான் 2.5 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். என்ன மெத்தடில் நான் க்ளீன் பண்ணுவேன்னு டிப் மாதிரி ஷேர் பண்ணுறேன். எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆணுச்சு. இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி என்னோடய பாத்ரூமில் வாட்டர் ஃபுல்லாக ஊற்றி விட்டுருவேன். ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹார்பிக்கை ப்ரெஸ் பண்ணி எல்லா இடத்துலையுமே நான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன்.
2 ப்ரஷ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். டாய்லெட்டுக்கு தனியா, அப்புறம் பாத்ரூமுக்கு தனியா. ஸோ 2 ப்ரஷ்ஷையுமே வந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்பிக்கை எடுத்து நம்ம ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா வந்து அந்தந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து போடுறதால, அங்கே மட்டும் தான் அந்த அழுக்கு வந்து போன மாதிரி தெரியும். அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவேன், ப்ரஷ்ஷை வச்சு நான் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன். நல்லா 15 நிமிஷம் அந்த சோக் ஆனதுக்கு அப்புறமா லைட்டாக வந்து அந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் தேய்ச்சாலே அந்த அழுக்கு எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அந்த பிளாக்காக இருக்கிற இடம் கூட பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கலர் வந்து அப்படியே வந்துடும். ஸோ இந்த ட்ரிக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.